Hi friends, welcome to Geeta's World. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஃபேஸ் பேக், அதாவது ஃபேஸுக்கு என்னென்ன கேர் கொடுப்போம் அப்படின்னு ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. நீங்கள்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ஒரு தடவை போட்டுட்டு எனக்கு கலர் வரலையே இவங்க சொல்கிற வீடியோவில் போடுற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக இதை போடணும். டெய்லியோ இல்லை வீக்லி 2-3 அந்த மாதிரி டெய்லி போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக நான் என்னோட ஹேரோ ஃபேஸ் நெக்கு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ எதுவுமே பண்ணலை. இப்போ திரும்ப நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பண்ண ஆரம்பித்து ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. என் ஃபேஸ் நல்ல க்ளோவாக நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கவங்க சில பேர் என்னை பார்த்து கூட சொல்லியிருக்காங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நான் போடுறதெல்லாம். கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைமும் வேஸ்ட் ஆகாது, நிறைய செலவும் ஆகாது. நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டில் இருக்கிற கிச்சனில் அடுப்படியில் இருக்கிற பொருளை வச்சுட்டே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஆனால் எனக்கு நெக்கில் இன்னுமே கருப்பு சரியாகலை. ஏன்னா ரொம்ப டேன் ஆகிடுச்சு. கவனிக்காமல் விட்டதுனால அந்த டேன் ரொம்ப எனக்கு அந்த ஸ்கின்லேயே ரொம்ப படிஞ்சிருச்சு. இதுக்கு நான் டெய்லி ஏதாவது பண்ணணும், தனியாக பண்ணணும். அதை நான் என்ன பண்ண ஆரம்பிக்கலை. பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். அது மாதிரி லிப்ஸுக்கும் நான் இது வரைக்குமே எதுவுமே பண்ணதில்லை. லிப்ஸுக்குன்னு பண்ணதில்லை. அதனால் லிப்ஸு ஃபேஸ் கலரே வரும் ரொம்ப ரொம்ப டல்லாக பிளாக்காக தெரியுது. எனக்கு கமெண்டில் வேற சொல்லியிருக்காங்க, வீடியோஸ் பார்க்குறவங்க, கண்டிப்பாக நீங்கள் அது லிப்ஸுக்கு ஏதாவது போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன். லிப்புக்கும் கேர் பண்ணுற பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை நான் தொடர்ந்து போடுவேன். இந்த கீதாஸ் வேர்ல்டில் ஃபேஸு கேர் அது மட்டுமே கிடையாது. கீதாவோட உலகத்தில், அதாவது சின்ன உலகத்தில் என்னென்ன நடக்குதோ டெய்லி பிளாக் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த மாதிரி என்ன வீடியோ நான் போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ப்ளீஸ் பார்க்கும்போது ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸை. பார்க்கும்போது ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த வீடியோஸ் யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கும் இது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி ஹேருக்கு, என்னோடய முடிக்கு என்ன ஒரு பேக்கு போட போகிறேன்னா, இதுதான் என்னோட வழக்கமான, அதாவது நான் 9th 10th படிக்கும் போதுலேருந்து இந்த ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கேன். தலை குளிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இதை போட்டுருவேன். அது என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, எக்கு. இந்த முட்டையை தான் என்னோடய ஹேருக்கு போட போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, முட்டை போட்டால் ஸ்மெல் அடிக்காதா, எப்படி போடுறீங்கன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இதால் ஒரு யூஸ் ஆகுதுன்னா, என் முடி வளருதா, எனக்கு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கா, கண்டிப்பாக அதை நான் போடுவேன். ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது. நீங்கள் அதை வச்சுட்டு நல்லா ஷாம்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வரவே வராது. இந்த எக்கை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பேக்கு போட போகிறேன். எப்படி போடுறேன் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எக்கு போட்டதுக்கப்புறம் என்னோடய முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ரோ ஆகும், நல்லா வளரும். நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனுமே போட வேணாம். இந்த முட்டை போட்டிங்கன்னா இதுவே பெஸ்ட்டு கண்டிஷ்னர். இது நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த எக்கை போட்டு பார்த்துட்டு கண்டிஷ்னரே யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத் உங்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே இல்லை, இது போட்டால் கூட போதும். இது எப்போவுமே நம்ம வீட்டிலையே இருக்கும். ஒரு முட்டை உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை. நான் எப்போவுமே 2 முட்டை போடுவேன். ஏன்னா என்னோட ஹேருக்கு ஒரு முட்டை போதாது, அதனால் 2 போடுவேன். இன்றைக்கி 1 தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஏன்னா 2 போட்டுட்டு இங்கெல்லாம் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டே இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு 1 போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நிறைய முடி இருந்துச்சுன்னா 2 போடுங்க. ஷார்ட்டாக முடி இருந்துச்சுன்னா மீடியமாக 1 போதும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி போடலான்றதை நான் இதை போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடைச்சிடலாம். ஓகே, பாருங்க, முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். ஊற்றுக்கும் போதே
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஒயிட் இருக்கு இல்லையா, ஒயிட் இங்கே தான் இருக்குது. ஒயிட்டை நான் கப்பில் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்லையும் அதை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை என் ஹேருக்கே பத்தாது. இதை வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதுலேயும் ஒரு ஃபேஸ் ரொட்டீன் இருக்குது என்னோடது. நான் வந்து தலை குளிக்கும் போதெல்லாம் இதுலேருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து என் ஃபேஸில் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பப்போ ஆம்லேட் போடுறோமோ வீட்டில் அப்போல்லாம் ஆம்லேட்டுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற அந்த வெள்ளையை மட்டும் கூட எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ஆர் 15 to 20 minutes நீங்கள் விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸு அவ்வளோ க்ளோவாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது சோப் போட போகிறீங்க, இல்லை சோப் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்கு அவ்வளோ க்ளோ கொடுக்குங்க ஃபேஸுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த முட்டை அந்த வெள்ளைக்காரு கூட உங்களுக்கு தேவையில்லை. அந்த முட்டையோட ஓட்டில் கோதில் இருக்க அந்த ஒயிட்டே போதும் உங்களுக்கு. அப்படி முகத்தில் நல்லா க்ளோ கொடுக்கும். அதைத்தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸ்மெல் அடிக்குது அப்படின்லாம் பார்த்தோம்னா நமக்கு தேவையானது கிடைக்காது. நமக்கு என்ன தேவை, நம்ம ஸ்கின் அழகாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும், நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்ம நல்லா இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு நீங்கள் போடுங்க, ஸ்மெல்லெல்லாம் வராது. ஸ்மெல் வந்தாலும் சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிக்கும்போது எல்லாம் சரியாயிடும். இப்போ போட்டேன்னா ஓகே. இந்த எல்லோலாம் நீங்கள் தனியாக எடுக்க தேவையில்ல, எல்லோவே சேர்த்தே போடுங்க. நான் எல்லோவே சேர்த்து தான் போடுவேன். சில பேர் வந்து எல்லோ ஸ்மெல் அடிக்குன்றனால அந்த மஞ்சள் கரு போட மாட்டாங்க. நான் வந்து இந்த மஞ்சள் கருவும் சேர்த்து தான் போடுவேன். அதனால தான் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல க்ரோ ஆகும் உங்கள் முடி. பாருங்கள், இல்லை நீங்கள் பாத்ரூமில் நின்றுட்டு இதை போடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு போடும்போது வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழுகினா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது வேணான்றதுனால பாத்ரூமில் போயிட்டு முடியை நல்லா இப்படி கீழே போட்டுட்டு நல்லா கீழே வரைக்கும் ஃபுல்லாக வைங்க. இந்த பகுதியில் இந்த இடத்துல தான் எங்களுக்கு வேர்க்கால் முடியோட ரூட்டெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் முடி நல்லா வளரும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் விட்டாலே போதும். நமக்கு 1/4 மணி நேரத்துக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. முடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். போட்டுட்டேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 முட்டை 2 முட்டை போதும். அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் போடணும் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். என்னோட முடிக்கு 1 முட்டை போதாது. இவ்வளோ எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக நனையில லைட்டாக பட்டிருக்கு. ஒரே 1 முட்டை தான் இன்றைக்கி போடுறேன் நான். இல்லைன்னா மற்றபடி 2 முட்டை நான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய முடிக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 15 minutes கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோடய ஹேரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 15 minutesக்கு அப்படியே தலையில் ஊற வச்சிடலாம். ஃபேஸ்லையும் பாருங்கள், நம்ம போட்டது போட்டிருக்கும் போதே அந்த க்ளோ, ஏன்னா அது நம்ம காஞ்சிருக்கு இல்லையா முட்டை, அது தெரியுது. இது அப்படியே ரிசல்ட்டு தெரியும். அந்த ஸ்கின்னை வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கும். 40 வயசு 35 வயசுக்கு மேலேயே நமக்கு ஸ்கின்னெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா இந்த எக்கெல்லாம் வந்து நல்ல டைட்னிங், நல்லா பாருங்கள் இழுத்து பிடிக்கும். ஃபேஸை காய இழுத்து பிடிக்கும், நல்ல டைட்னிங் கொடுக்கும், மசில்ஸ் தொங்காமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த எக்கை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ தெரியலை, சாஃப்டாக நீங்கள் உங்கள் ஹேரை டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன இவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு, நல்ல ஷைனிங்காக இருக்கும், நல்ல க்ரோத்தும் இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோட முடி எனக்கு அவ்வளோ அப்படி தான் இருக்கும். நான் வந்து எந்த கண்டிஷனர் எதுவும் போடல, நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணேன். ஏன்னா ஷாம்பு போடலன்னா ஸ்மெல் வரும். அது மாதிரி ஃபேஸுக்கு எக் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள்
குளிச்சுட்டு அப்படியே தான் வந்திருக்கேன். நான் எந்த க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி ஆம்லேட் வந்து டெய்லி நம்ம வீடுங்கள்லாம் டெய்லி சாப்பிட்றது. அந்த ஆம்லேட் போடுற முட்டை கோதை மட்டும் போதும். அந்த ஒயிட் கூட உங்களுக்கு தேவையில்ல. அந்த முட்டை கோதில் இருக்கிற அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை இருக்கும். அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ். இப்போ பாருங்கள், ஹேருக்கும் நல்லது, ஃபேஸுக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.